கைஸ் நீங்க மேட்ச் ஆடுற டூட்டி பேட்டரி ஸ்பீட் நின்னுங்க. பேட்டிங் டீம் பேட்ஸ்ல உள்ள வந்தாங்க. டூட்டி பேட்டரி ஸ்பீட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். மத்தவங்க வெளியே போயிடுங்க. என்ன அடுத்தது உங்களுக்கு நான் தெரியல. டூட்டி பேட்டரி டீம் விஜய் நீ தான் டூட்டி பேட்டரி ஆச்சு. நீ போய் நில்லு. அவ்வளவு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அங்க போய் நில்லு. இங்க நின்னு என்ன பண்ண போவ? நீ தான் நிறைய ஃபீல் செட் பண்ண. ஓடு ஓடு. நான் அத வெளியில அவங்க ஆர்கனைசர் பேசிப்பாங்க. நீ போ, நீ உள்ள போய் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு. எல்லாம் ஏனா உள்ள நிக்கறாரு. எல்லாம் அமுச்சுடா வெல்ல. போமா. வெளிய போ நீ. நான் என்ன பண்ணா இங்க गाइस ஃபாஸ்டா கைஸ். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மேட்சாவது முடிச்சதா நாளைக்கு அப்புறம் மேட்ச் வச்சு நம்ம டைமே இருக்காது. யார் ஏய் என்னடா பண்ணுற ரோனி நீ? வாடா நீ வெளிய போ. ஸ்டார்ட் ஆகல. என்ன படமா இது? வெளிய போ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள போங்க. அவ்வளவுதான் வெளியே மத்தவங்க எல்லாரும் மேட்ச் உள்ள இருக்கிறத மத்த எல்லாரும் வெளியே போயிடுங்க. ஃபாஸ்டா டூட்டி பேட்டரி ஸ்பீல் செட் பண்ண பேட்ஸ்மேன் நீங்க வந்து கிரீஸ்ல நில்லுங்க. வாங்க கிரீஸ்ல வந்து நில்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க தான் பண்ணணும். ஒரு மணி நேரம் இருக்கு ப்ரோ. எல்லோ டிஷர்ட் அங்க என்ன பண்ணுங்க? வாங்க அங்க போய் நின்னு வெளியே வாங்க. மேட்ச் ஆட போறாங்க. இப்படி வாங்க பாண்டி. புரியல? ஆமா இம்பாக்ட் நீங்க இருக்குன்னா இப்ப உள்ள இப்ப இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆமா இப்ப உள்ள இருக்காரா இன்ஃபார்ம் பண்ணுங்க. மச்சான் வெளிய வா. வெளிய வா. அகலப்பட்டு வைட். நன்றி நன்றி. வைட் பால் மட்டும் வர சொல்லுங்க. ஸ்ட்ரைக்கர் யாருன்னா? ரெண்டு பேர் 12 மேன். ஸ்ட்ரைக்கர் வந்து வெங்கட். ஃபர்ஸ்ட் பால் என்ன ஆச்சு? பீட்டர். ஃபர்ஸ்ட் பால் டாட். டாட் வைட் வெங்கட். நான் ஸ்ட்ரைக்கர் வந்து வினோத். வினோத் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் பால் டாட். பவுலர் ஹரி. அகலப்பந்து. நன்றி நன்றி. பால் வைட். ரெண்டு வைட். ஒரு டாட்டா. ஃபர்ஸ்ட் பால் டாட். ஃபர்ஸ்ட் பால் வைட். அதுக்கு அடுத்த பால் வைட். மற்றும் ஒரு அகலப்பந்து. வைட் வைட் வைட். ஹேட்ரிக் ஆஃப் வைட்ஸ். 3 வைட் போட்டிருக்காருப்பா பார்த்திபன். ஹேட்ரிக் வைட்ஸ். ஓ விக்கெட். கேட்சா? இல்ல கேட்ச் இல்ல. ஒரு ரன். வினோத் இடது கை மட்டையாளர் ஸ்ட்ரைக்கில் உள்ளார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்.
இங்க எத்தனை மைக் கேட்கும் கேட்கும் ஆளு. நல்ல ஷாட்டுப்பா. ஃபீல்டர் வச்சிருக்காங்க, பவுண்டரிலாம் போகாது. ஃபீல்டர் இல்ல, அவன் வந்து ஷார்ப் ஃபீல்டர். ஆக்சுவலா த்ரோ பாத்தீங்க இல்லையா, ஜெட் மாதிரி வரும் த்ரோ. இஸ் நோன் ஃபார் இஸ் ஃபீல்டிங் அண்ட் த்ரோ. நல்லா ஆம் வச்சிருக்கான் விக்கி. அப்படின்னு ஒரு சவுண்டோட ஒரு ஷாட் ஹம்மிங்லாம் பண்ணுவார் நம்மால. போலிங்ல பேட்டிங்ல எல்லா இடத்துலயும் அவர் ஒரு மியூசிக் தான். மியூசிக் கம்பெனி ஒரு ஆக்சுவலா 6 இல்ல 4 அடிச்சிருக்காரு. பால் எத்தனை பால் எத்தனை பால் ப்ரோ? 2 மோர்ப்பா, 2 மோர் டு கோ. நல்ல ஓவரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பேட்டிங் டீம். ரிவர்ஸ் இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். அவ்வளவுதான் நம்மால் சவுண்ட் மியூசிக் கம்போசர். ரிவர்ஸ் திரும்பி ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறான் பாருங்க, எல்லாரும் கம்போஸ் பண்ணி விட்டான். எங்க ஹார்ட் ஹிட்டர், நல்ல ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா எக்ஸல் ஒரு 4, ரிவர்ஸ் ஸ்வீப் நேர்ல ஒரு 4. சொல்லுப்பா. என்னாச்சு? டாட் பாலா? டாட் பால், டாட் பால். டாட் பால். ஒரு ஓவர் முடியாது எண்ணிக்கை 13 ரன்னுப்பா.
நோ பால், நோ பால் போட்டான்பா பார்த்திபன். நல்ல ரூல்ல வெரி ஓட வேண்டியதாங்க. நான் சொன்னேனா இல்லையா? அங்க த்ரோவர் அதான் வெல் ஃபீல்டர், நல்ல ஃபீல்டிங். சர்ட்டனா ஒரு 3 ரன் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காரு. சரியான ஃபீல்டிங், நல்ல ஷாட் வினோத்துக்கிட்ட இருந்து. ஆனா எங்க 6 அடிக்கணும் இந்த பால் எல்லாம். உள்ள கிரவுண்ட் உள்ளே ஆச்சு, என்ன பிரயோஜனம்? ஒரு 6 ஆச்சுன்னு இருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாப்ல. பைஸ் என்ற முறையில் லெப்பை என்ற முறையில் ஒரு ரன். சரியான பால் பா, அதான் ஒரு ஏக்கர் போட்டர் ஸ்டம்ப்ல போட்டு போல்டு. என்ன யாரையும் கை காமிச்சிருக்கான். பேட் வேணுமாம்பா, ஒரு பேட் விடுங்க, பேட் தான் பிரச்சனை இப்போ. லெஃப்ட் ஹேண்டர் கரெக்டான எண்டில் தான் இருக்காரு, அடிச்சே ஆன ஒரு 6 ஆகுது. பார்ப்போம். வினோத் Snowball, again it's snowball. நல்ல பால். 1 2 கிலோ. அதான் சறுக்கிடுச்சா, அதான் 2 ரன் தேவலா. ஒரு ரன் ஆயிருக்குன்னா 2 ஆயிடுச்சு. ஃபீல்டர்னு சொன்னா 2 ரன் ஆக்கி விட்டான் ஒரு ரன். 30 runs at the end of 3 overs 30. Check. 30 ரன்கள். நெக்ஸ்ட் bowler சரவணன் வரதா bowling போடுறது அத்தவர 4th over. டேய் இது என்ன இங்க இருக்குனால நான் மட்டும் தனியா போறேன். மோடா ஸ்கோரர் இது பண்ணலாம். சரவணன் கரெக்டா கேக்குது பாப்போம். ஓகே, சரவணன் bowler. வெங்கட் வெளியே போறல நோ பால் பேட் என்ன பண்ணா கரெக்ட் பால் அவ்வளவுதாங்க. அரை நவுண்டு வந்து தலையை தொங்க போட்டு ஒரு 6. 6 நன்றி நடுவரே. அழகா அடிச்சார் ஒரு 6. இட்ஸ் 6. வெளியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது பேட்ஸ்மேனுக்கு. ஃபர்ஸ்ட் பாலே சரவணன் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காரு. அது லெக் சைட்ல ஒரு ஹியூஜ் 6. வெங்கட் என்னடா பண்றான்? அவ்வளவுதான், டாட் பால் போட்டாப்பா.
பால் கம்பேக்னா அப்படி ஒரு கம்பேக் தான். ஒரு 6 அடுத்த 2 பால் டாட் பால் கண்டினியூஸ் டாட்ஸ் டாட். சீக்கிரம் பண்ணுங்க, ஆல்ரெடி நம்ம லேட்டாக தான் நத்தினிருக்கோம். ஃபாஸ்டா பண்ணுங்க. நல்ல ஷாட். ஆள் இல்லாத இடத்த பார்த்து கரெக்டா ஒரு 4 பா. இன்ஃபீல்ட் இப்பதான் யாரும் இங்க மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கட் கேப்லாம் பார்த்து அடிக்கிறாருப்பா. லெக்ஸில் ஒரு 6, ஸ்ட்ரைட்ல ஒரு 4. சூப்பர் ஷாட். லெட் பை நன்றி. ஒரே ரன் எவ்வளோன்றாங்க ஒரு ரன். நான் பாக்குறேன் வரேன் இரு. நீ எங்க இருக்க நீ? நான் யார் பாத்து என்ன இப்ப நீ ஓடுறது புரியல எனக்கு. ஓவர் ஸ்கோர் 4 ஓவரா? 4 ஓவர் முடியாது எனக்கு. 41. என்னமா 41 10 ரன் காட்டுறேன். இவன் இதுக்கு இங்க சுத்தின்னு இருக்கான். எந்த டீம் டா? எதுவா இருந்தாலும் முன்னாடி சொன்னாதான் தெரியும். என்ன ஃபுல்லா அது மட்டும் செய்யணும் எனக்கு புரியல எனக்கு. சும்மா மாத்தி மாத்தி கால் பண்ணுகிறீங்க. ஷார்ட் பிரேக் கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டா எடுத்துக்கோங்க. சட்டுப்பட்டு முடிச்சு வெளியே போடுங்க ஃபாஸ்டா. கரெக்ட் பால். Next bowler Ajit Poda, Venkat on strike. Dot ball. Vinod இப்ப பேட்டிங் ஆடிருக்காரு இல்லையா, லெஃப்ட் வினோத். அவர் அடிக்கிற ஒரு 6க்கும் 500 ரூபாய் கொடுக்குறாராம்பா. ஸ்ரீராம் வெள்ளைன்னு அழைக்கப்படுவார் இல்லையா, அவர் தான் 500 ரூபாய். இட்ஸ் ஒயிட் பால். கிளவரா நின்ட்டாரு, ஷஃபிலே ஆகல, வெளியே போடு அப்படின்னும் போது அங்கேயே நின்று வைடு வாங்கிட்டாரு. ₹500 இல்ல, அடுத்தது இப்ப ஒருத்தன் 1000 ரூபாய் நினைக்கிறான். ஒரு 6 வச்சா 1000 ரூபாய், 2 6 வச்சா நல்ல பேட்டா வாங்கிட்டு போயிடலாம். இப்பவே 1000 rupees.
₹1000. அங்க இருக்கான அவ்வளவுதான். டாட் பாலா? டாட் பால். சீன் அவர்களே லைட்டா லெஃப்ட் ரைட்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அழகா, நன்றி, ரொம்ப நன்றி. ₹1000. ஓகே ஓகே. கதா கிட்ட ஒரு ₹1000. என்ன ஸ்ரீராம் கிட்ட ஒரு ₹500. மொத்தமா ₹1500 உனக்கு கலெக்ஷன் இன்னைக்கு. அவ்வளவுதான். இது அடுத்தது யாராவது ஓப்பனா பெட் கட்டுறாங்களா பார்க்கலாம். ₹1500 லாபம். இமாலயர் வெளில போயிடுச்சு. வேற பால் பால் கொடுங்க சீக்கிரம். 6 அடிச்சாவா பா? இப்ப 6 அடிச்சுனா குமார் அவர்கள் பிங்க் தொப்பி அவர் போட்டு, அதுக்கு பிங்க் தொப்பி போட்ட குமார் வந்து உனக்கு வந்து ₹500 ஸ்பாட் கேட்சான். அவன் பேனர் எங்க இருக்குன்னு தெரியல. அவன் பேனர்ல வச்சுனா ₹1000. இதற்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு அங்க வச்சுனா ₹1000. 6 அடிச்சா 500, பேனர்ல வச்சா ₹1000. வினோத் உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபரா, வேற யாருக்கும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் வினோத். இப்போ பால் எடுக்கிறதுக்கு நம்மளால ஓடுறான். அவர் 6 அடிச்சிருக்கலாம், இன்னொரு ₹500 கலெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, பேனர்ல வச்சா மட்டும் ₹1000. ₹500 கேன்சலாம். பால் வந்துச்சு பாரு, அந்த பால் எடுத்துக்கோங்க. ஸ்கோர் 5 ஓவர் முடியல எண்ணிக்கை 51. 51. ஓகே, 2 ரன் 10லயே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல. பவர் பிளே இல்லையா? பேட்டிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் மட்டும் தான் வெளில நிக்கணும். அப்படிலாம் இல்ல, யாராவது வருவாங்க. வெங்கட அநாகரிகமா கிரவுண்ட்ல நின்னுட்டு முருகன் வந்திருக்காரு. நல்ல ஃபீல்டிங், ஸ்ட்ரெயிட்டா இருக்காரு. 2 ரன், 2 ரன்கள். இல்லடா மற்றும் ஒரு ஷாட், ஒரே ரன் தான். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 6வது ஓவர், இந்த மேட்சோட 6வது ஓவர். இன்னும் ஒரு விக்கெட் கூட இல்லை. நோ லாஸ்ல ஆடிட்டு இருக்காங்க இந்த டீம். அவர் 2 ரன் 10லயே ஆடிட்டு இருக்காங்க. நல்ல பேட்டிங். இன்னும் பேட்டிங் டெப்த் செம்மையா இருக்கு அவங்க டீம்ல. விக்கெட் விட்டு எனக்கு சொன்னீங்க. ஓகே, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க போயிடும் அப்படின்ட்டு அவர் போயிட்டு வர்றாரு. அடுத்த சரவணன், வினோத் அவுட். முக்கியமான பிளேயர் தான் அவரு. இவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் தேவைப்படும். விக்கெட் ப்ராமிசிங் பிளேயர் இவரு. வெங்கட் அண்ட் சரவணன்.
அததான் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணன் கிட்ட அவ்வளோ ஈஸியில். உள்ள ஒன்று சரவணன் டாட் பால். இந்த மைக்கும் போகுதா அதில் போட்டு ஆச்சுருவா. நல்ல ஷாட். ஒன்னா ரெண்டாவதா வாய்ப்பே இல்லை. எல்லாம் ஸ்மால் பாய்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா. அந்த வகைலாம் ஃபீல்டிங்லாம் தரமா வச்சிருக்காங்க. டோர்னமெண்ட்டே நிறைய பேர் எனக்கு ஆஃப் பண்ண பிக் ஸ்விங் லெக் சைடு ஒரு ஷாட் எதிர்பார்த்திருக்கலாம். கரெக்டா தான் போனாரு. ஆனா அண்ணனை அவரால் அடிக்க முடியல. நல்ல ஓவர் இது. ஆவரோட எண்ணிக்கை 55. செம்ம ஓவர் போட்டு போய், அதுவும் பவர் பிளே ஓவர் சூப்பரா போட்டு போயிருக்காரு. 7வது ஓவரை வீசப் போவது யார்? அஜித் போட வந்திருக்காருப்பா. அவருக்கு 2வது ஓவர், மேட்சோட 7வது ஓவர் இது. 7th ஓவர். எங்கேயும் போல, ஒரே ரன் தான். 11 balls to go இந்த இன்னிங்ஸ்ல. 11 பால் தான் இருக்கு. ஸ்கோர் இன்னும் பெருசா அதுவும் வந்த மாதிரி தெரியல. அப்படியே 50 ரன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2-10 மெயின்டைன் பண்ணாங்க. முருகன் வந்து அதை டக்குன்னு கம்மி பண்ணி விட்டு போயிட்டாரு. இமாலயா இருப்பா அங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஃபீல். நன்றி ஃபீல்லாம் வேணாம் அப்படின்ட்டு யோசிச்சாங்க. நீ போட்டு நான் பாத்துக்கிறேன் அங்கேயே அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு வச்சிருக்காரு. அப்படியே ஃபீல்டிங் டீமே கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு. ரிவர்ஸ் வச்சாங்க. அந்த பக்கம் போய் இந்த பக்கம் ஒரு 6 அடிச்சிட்டாரு. இந்த பால் என்ன ஆக போகுது பார்ப்போம். ₹200 அவ்வளோ பேச முடியாது. எனக்கு வேணாம், அவங்களுக்கும் வேணாம். ஏன் 1000 ரூபா சொல்லி சொல்றேன். மற்றும் ஒரு ஸ்விங் 6 அடிச்சிருக்கோம். நல்ல கப்பாத்திரம் அஜித் சூப்பரா போட்டிருப்பா. 6 அடிச்சு அட்ட பால் டாட் போடல அவ்வளவு ஈஸி இல்ல. அது இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த பேட்டரிக்குமே அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பால் இதை தான் பண்ணுவாரு. அந்த பக்கம் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த பக்கம் வச்சாரு. அது ஒரு டாட். அந்த பால் டக்குன்னு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். அந்த பக்கம் ஒரு 6. 2 6 வந்துச்சு இந்த ஓவர்ல. 4 பால் ஆயிருக்கு. இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல முடிய. 2 6 2மே சரவணன் பேட்ல இருந்து தான் வந்திருக்கு. எங்க வைக்கிறதுன்னு ஒன்னும் புரியல இப்போ. ரிவர்ஸ் என்ற முறையில் அவ்வளவுதான் சொன்னா இல்லையா. அதை மேட்ச் வாட்ச் அப்படின்ற ஒரு டீம்ல ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இந்த டீம்ல முக்கியமா இவரு தான் முக்கியம். அவன் சொன்ன மாதிரி 17,500 ரூபாய் ஓனரு தன்னுடைய சொத்தை பாதி வித்துட்டு வேண்டாம் அவர் வாங்கியிருக்காரு. இந்த 2 கூட அடிக்கலாம். அப்புறம் எப்படி 3 6 இன்னும் 1 பால் இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம்? லாஸ்ட் பால் ஆஃப் அஜித் ஸ்பெல். நல்ல பால். 1-2 1தான்ப்பா. பால புடிச்சான். த்ரோலாம் அடிக்க முடியல. யாரும் பேக்கப் இல்லை போல. ஒரு ரன். நல்ல ஓவர் இது பேட்டிங் டீமுக்கு. 7 ஓவர் முடியல எண்ணிக்கை 75. அதான் முருகன் போட்டு ஒரு ஓவர் பிடிச்சு கொடுத்தாரு. அடுத்த ஓவர்ல அதை அப்படி இப்படின்னு ஈக்குவல் பண்ணிட்டாங்க.
75 ரன்ஸ். அந்த 10 ரன் புடிச்சாங்க 80. இப்ப மறுபடியும் ஒரு ரன் தான். நல்ல கான்டெஸ்ட் இது. லெஃப்ட் வெர்சஸ் லெஃப்ட். அவரும் லெஃப்ட்ல தான் போலிங் போடுறாரு சரவணனும், அதனால அப்படி சொல்றேன். ஆனா ரைட்ல பேட்டிங் ஆடுவாரு. முருகன் முருகன் அவ்வளவுதான். தனது விக்கெட்டை வந்து தியாகம் பண்ணியிருக்காருன்னா சொல்லணும் வெங்கட். கரெக்டான ஓகே தான், இதெல்லாம் ஒரு நல்ல டெசிஷன். இதுல தான் கிரிக்கெட் ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஆல்ரெடி அவர் நல்லா பட்டிருக்கு. ஆல்ரெடி ஒரு 3 6 கிட்ட அடிச்சிருக்காரு சரவணன். கரெக்டா ஓகே. இப்ப நீங்க சார்ஜ் எடுங்க, ஸ்ட்ரைக் எடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்காரு வெங்கட். அவரும் நல்லா தான் ஆட்டு போயிருக்காரு, நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த மேட்ச்ல. சூப்பரா போட்டாருப்பா, டாட் பால். செம பால்பா. கஷ்டம் தான், ஒரு ஆறு அடிச்சாலே இது பெரிய விஷயம் தான். சூப்பரா போடுறாரு. இந்த பக்கம் வந்து போனோம், பெருசா ஷஃபிள் ஆகி வேற அடிக்கணும். ஸ்ட்ரைட்டா போடுறதுனா கூட ஓகே, இல்ல ஷஃபிள் ஆகி தான் அடிச்சே ஆகணும் அந்த இடத்துல. கவி கவி அவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு, இவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு ஒரே தியாகமா இருக்குதா இங்க. அதனால முடியலன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. பாலு புடிங்கிட்டு போச்சுப்பா, எட்ஜ போட்டு நினைக்கிறேன். எப்படி வந்தா பவுண்டரி, நன்றி. எப்படி வந்தா ரன்னு. ரன் அவுட் வந்து சரவணன் அவுட். ரன் இல்ல, கவி வந்து ஸ்ட்ரைக். நியூ பஸ் கவி ஸ்ட்ரைக் போட்டுக்கோ. சைதலி அவ்வளவுதான், அந்த இடத்துல போட்டுருவாரு. அண்ணன் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சூப்பரா போட்டு போயிட்டாரு. கவி ஒரு 4. ஸ்ட்ரைக் வந்து கவி 4. அந்த அந்த பால் 4 போட்டு. லாஸ்ட் பால் ஒரு ரன் ஒன்னாங்களா, ஒரு ரன்னு. ஒரு ரன்ல 2 ரன்ல அவுட். 2 ரன்ல அவுட். ஒரு ரன் மட்டும் கவுண்ட். 2 ரன்ல அவுட். கவி அவுட். ஏதாவது ஒன்று போட்டு விடு. லாஸ்ட் பால் ஒரு ரன் கவுண்ட் ஆச்சா? ஆமாம், ஒரு ரன். அதேதான் 8 overs 81. 82 அடித்தால் வெற்றி. அடுத்த மேட்ச், அடுத்த போட்டி
கோவை கிங்ஸ் மற்றும் ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் இந்த டீம் கேப்டனும் டாஸ் போட ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. கோவை கிங்ஸ் மற்றும் ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் டாஸ் போடுறதுக்கு ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. யாரு? ஓகே அந்த டீம் கோவை கிங்ஸ் தான். ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் வந்துருங்க. டாஸ் போடணும். ஒரு ஆள் முடிச்சு சீக்கிரமா வாங்க. 11ஸ்லாம் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. லேப்டாப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணி கவி வெர்சஸ் பெருமாள் ஃபாஸ்டா போடுங்க. ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் டாஸ் போட ஸ்டேஜுக்கு வந்துருங்க. அவங்களா யாருன்னு தெரியல. யோகேஷ் டாட் வார் கோவை கிங்ஸ்க்கும் அவங்களுக்கும் நல்ல பால்பா, சூப்பரா போட்டார். அங்கிருந்து பையன் பாஞ்சு வரான்பா. சைதலி ஒரு ரன். பார்த்திபன் ஸ்ட்ரைக். மணி நீங்க தானே ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ்? நீங்க தானா? ஓகே ஓகே ஓகே. சூப்பரா போறாருப்பா. ரன் அவுட்டுக்கான முயற்சி இல்ல ஒரு ரன் தான். கம்ஃபர்டபுளா ஓட்டாங்க. செம்மையா போடுறாரு கவி. 3 நல்ல பால் போட்டிருக்காரு. மறுபடியும் ஒரு அப்பீல் இல்ல, அவுட் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. டாட் பால்
ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஓவர் பா, சூப்பரா போட்டுட்டு இருக்காரு கவி. லாஸ்ட் பால் 5 பாலுமே செம்ம ஓவர், சூப்பரா போட்டு முடிச்சிருக்காரு. இல்ல லாஸ்ட் பால் அவுட்டா? அவுட்டா? இல்ல இல்ல அவுட் இல்ல. ஒரு ரன், நல்ல ஓவர் பா. அது என்ன பண்ண ஓவர்? 3 ரன்ஸ், செம்ம ஓவர் பா. பாத்து யாருக்கு போட்டிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். பெருமாள் நல்ல பேட்ஸ்மேன் தான், நல்ல ஹார்ட் ஹிட்டர். ஆக்சுவலா 50 அடிச்சிருக்காரு இந்த இந்த டோர்னமெண்ட்லயே. அவர் வச்சு சூப்பரா போட்டிருக்காரு. ஓனர் நினைக்கிறேன் அவர் தான், கவி. அவர் தான் அந்த டீமோட ஓனர். சூப்பரா ஓவர் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் அழகா போட்டிருக்காரு, 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு. அடுத்த ஓவரை வீச போது இந்த மண்ணின் மைந்தன் சதீஷ். ரிச்சிதோ வந்துட்டாங்க பாரு, வந்துட்டாங்க பாரு, தோ தோல் மேல சட்டை போட்டாரு பாரு நம்மால். மண்ணின் மைந்தன் சதீஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல மேட்சை தான் போட்டார், சூப்பரா ஓவர் போட்டாரு. போன மேட்ச்ல கொஞ்சம் தரமாட்டோம், இந்த மேட்ச் பார்ப்போம். நல்ல ஸ்கோர் போர்ட்ல போட்டிருக்காங்க, பார்க்கலாம். சதீஷ் டு பெருமாள். அங்க பாருங்க பாருங்க, அதான்பா நம்பர் 1 ஆல்ரவுண்டர், சும்மா கிடையாது. கூலர்ஸ் போட்டா போலிங்கே போடுவார் நம்மால. விக்கெட்டை எடுத்துட்டு நேம் வந்து பிரகாஷ். நம்ம ஆளு விக்கெட் எடுத்துட்டு நான் கூட போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு பார்த்தேன். செம்மையா போட்டிருக்கான்பா, நல்ல ஸ்டார்ட், சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். அடுத்த மட்டையாளர் முருகன், தி லெஜெண்டரி பிளேயர் முருகன் வந்திருக்காரு. போலிங்ல சூப்பரா என்ன பண்ணணுமோ அந்த டீமுக்கு அதை பண்ணாரு. 80 நோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ஸ்கோர்லயும் ஒரு 2 ஓவர் நல்ல ஓவர் போட்டு போனாரு. இப்போ பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆட உள்ள வந்திருக்காரு, பார்க்கலாம். பெருமாளை விக்கெட் எடுத்திருக்காரு. முருகன், மிஸ்டர் முருகனை விக்கெட் எடுப்பாரா இல்ல முருகன் அவரை போட்டு பிரிப்பாரா அப்படின்னு பார்ப்போம். இன்னும் 5 பால் இருக்கு. அடுத்த விக்கெட் வந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டை இழந்து வெளியேறினார் முருகன். கோல்டன் டக். சதீஷ் அவர்கள் இந்த டீமுக்கு இந்த மேட்சுக்கு என்ன பண்ணணுமோ அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. 2 பால் 2 விக்கெட், அவ்வளவுதான். இந்த பாலை நீங்க பிடிங்க, விக்கெட் எடுங்க அப்படின்ற மாதிரி 2 பால் கொடுத்தாங்க. 2 விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டாரு. மேட்ச் வந்து வினோதன் போட்டுவிடு, அவன் தான் நினைக்கிறேன். அவன் தான் 2 balls 2 wickets. நல்லா தெளிவா போட்டிருக்காருப்பா. இன்னும் இருக்கு, இன்னும் முடியல. விஜயாலையும் ஆக்சுவலா விஜயாலையும் இல்ல, இவரும் நல்ல ஹிட்டர் தான். பார்ப்போம். சதீஷ் அவரை பார்த்தாலே அடிக்கணும்னு சில பேர் முடிவு பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். 4 பால் இருக்கு, ஸ்கோர் 80 அடி. 10 2 ரன்ல ஆடணும் வின் பண்ணணும்னா. ஃபர்ஸ்ட் ஓவரே 3 ரன்னுக்கு கவி சூப்பரா போட்டு போனாரு. இப்போ இன்னும் எத்தனை பால் இருக்கு? இன்னும் 4 பால் இருக்கு. நீட்லி டிஃபெண்டட், அவ்வளவுதான். ஆல்ரெடி 2 விக்கெட், கொஞ்சம் அப்படியே மேட்ச் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாரு. ஸ்டாப் பண்ணிருக்காரு மேட்ச். நல்ல ஷாட். 4 இல்ல 2 இல்ல 1 தான். சூப்பரா போட்டிருக்காருப்பா. 4 பால் தானே.
இன்னும் 2 more, 2 பால் தான் இருக்கு இன்னும். ஒரு லூஸ் டெலிவரி மிஸ் பண்ணிட்டாருப்பா. அதே மாதிரியே போட்டு ஒரு ஸ்லோயர் மாதிரி விட்டாரு, அடிக்க முடியல. பார்த்துப்பாங்க இந்த பால். லாஸ்ட் பால். அடாடாடாடாடா, நீ 3 ரன்னுக்கு போடுவியா, இரு நான் பாரு அப்படின்ட்டு 2 ரன்னுக்கு போடுறாரு. ஒரு ஓவர் 2 ஓவர் விளையாடி நிக்க 5 பவர் பிளே. 2 ஃபீல்டர் 30 ஆடு வெளியில வச்சு 5 ரன்னுக்கு போட்டிருக்காங்கப்பா இந்த டீம்ல. 2 போலர்ஸ் கவியரசன் மற்றும் சதீஷ். மழை வரும் போல இருக்கு, சொன்ன மாதிரி ஒரே இருட்டிட்டு வருது. சீக்கிரமா இந்த மேட்சாவது முடிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரமா போனா நினையாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். 5 ரன்னுப்பா 2 ஓவருக்கு 5 ரன் தான். ஃபென்டாஸ்டிக் bowling பெர்ஃபார்மன்ஸ். யார் யார்? கவியரசன் மற்றும் சதீஷ். நான் 4 ரன் தான். சாரிப்பா 4 ரன் தானே. ஓகே ஒரே ரன் தான் போடுறாருப்பா. ஒரு ரன் 2 விக்கெட் இந்த ஓவர்ல. 2 ரன் தப்பா சொல்லிட்டு அதை வேற கூப்பிட்டு அதை மாத்துறாரு. ஒரு ரன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்த பந்து போடுங்க ஃபாஸ்டா போடுங்க, மழை வந்துட போகுது, சீக்கிரம் போடுங்க. போலர் நேம் கவியரசன். அவ்வளவுதான். உங்க இந்த டீம்ல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர். டாட் பால். அச்சாம்பாரா நம்ம பையன் பார்த்து 4வது மேட்ச் வாங்கிருக்காருப்பா. சும்மா கிடையாது. ஒரு 6. அதான என்ன ஒரு மாதிரி இல்ல அடிப்பான். அவனும் நம்ம பையனை அடிப்பான். விஜய் கிட்ட ஒரு 6. ஆமா டாட் பால் தானே. டாட் பால். சரியான கம்பேக் கவி. டாட் பால். 6க்கு அடுத்த அது 6 கொடுத்த அடுத்த பாலே டாட் பால் போட்டிருக்காரு. நல்ல ஷாட். ஆனா முடியல, பவுண்டரியா கன்வெர்ட் பண்ண முடியல. அவ்வளவுதான். பரவாயில்ல, ஒரு ஆறுலாம் ஒன்றும் பெரிய பண்ணாது. அந்த நண்பரை வெளியே அனுப்புங்க ஃபர்ஸ்டா. பியூட்டிஃபுல் ஷாட். அவர் அடிப்பாரு அப்படின்னு சொன்னேன், நேரா அடிச்சு கையிலேயே அடிச்சிருக்காருப்பா. நல்ல கேட்ச், நல்ல பால். கவி ஒரு 6 கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. தியாகு நல்ல பிளேயர் பா. அவர் ஆக்சுவலா நல்ல பிளேயர். போன மேட்ச் ஒரு 6 சூப்பரா ஆச்சு. நல்ல கேட்ச் முடிச்சிருக்காரு தியாகு. பிறகு விக்கெட் வெளியேறுகிறார் பார்த்திபன். அடுத்த மட்டையாளர் வந்தாருப்பா. அடுத்த மட்டையாளர் சரவணன். நல்ல காம்போ. சரவணன் விஜய் 2 பேருமே ஆக்சுவலா பெருசா கண்ணா முன்னாலாம் அடிக்க மாட்டாங்க, நீட்டா ஆடுவாங்க 2 பேருமே. சரவணன் ஆன் ஸ்ட்ரைக். ஆனா அடிக்க வேண்டிய ஸ்கோர் கொஞ்சம் பெருசா இருக்கு. மேட்சை டீப்பா கொண்டு போனாலுமே பவுண்டரி அடிச்சே ஆகணும் ஒரு ஓவருக்கும். நல்ல ஷாட் ஆஃப் சைட்ல. ஒரே ரன் தான். வெங்கட் அங்க பாருங்க ஃபீல்டிங். ஓவர். 3 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 12. 12 ரன்ஸ். கைஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னொரு மேட்சாவது நடத்தி முடிக்கணும் நம்ம. பாசா 4வது ஓவர் வீச போவது யாரு? ரொம்ப டைம் டக்கு டக்குன்னு முடிவெடுங்க. சரவணன் மற்றும் சதீஷ் அவர்களே. அவ்வளவுதான். அவரு தான்
தைரியமா பாலை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காரு அவரு. சதீஷ் டீ இருக்கா? ஓகேப்பா. ஓகே அப்போ வாங்கிட்டு வரேன் ஆட்டோ. அவுட்டுப்பா, சரவணா அவுட் ஆயிட்டார். சொல்லு மச்சான். ஹலோ சொல்றா. நீங்க வரல போயிட்டா இருக்கு. ஸ்டார்ட் ஆச்சா? ஒரு மாதிரி வருது. அப்படியே கவுட் அந்த பக்கம் அது தெரியுது. ஃபோன் வருது நல்ல கொடிய. அடுத்த பேட்ஸ்மேன் அஜித் 3 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. விக்கெட் டேக்கர் சதீஷ் பா இவரு. கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி மேட்சை ஸ்டாப் பண்ணி நீங்க வேற டைமை டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ரன்னா, ஒரே ரன் தான். பட் ரிச்சி டெசிஷன் ப்ளீஸ். ரிச்சி கிராண்ட் சோலாஸ் மணிகண்டன் இருக்காங்க சொல்லிட்டாங்களா? போலிங் போலிங் ஓகே 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 போலிங். அவங்க போலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பறக்கிறாருப்பா சரவணன். அவ்வளவுதான், சரியான ஃபீல்டிங். பவுண்டரி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவோட போட்டுட்டு இருக்காரு சதீஷ். ஒன்னும் பண்ண முடியாது. யோசிச்சு சரியான ஒரு ஸ்லோயர். அவர் போடுறதே ஸ்லோவா வரும், அதுல ஒரு ஸ்லோயர் போடுறாரு. ரெண்டு பால் இருக்கு. அவர் ஓவர்ல பவுண்டரி அடினா இந்த 2 பால் அச்சாதான் உண்டு. அவ்வளவுதான், ஓடி இன்னைக்கு அடிக்கவே முடியாது. அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். ஒரே ஒரு செலிப்ரேஷன், ஒரு நாளைக்கு ஒரு செலிப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிட்டு போறாரு. இந்த மாதிரிலாம் இவன் போலியே போட மாட்டான். ஏன் அப்படி போடுறான் என்ன கதனே ஒண்ணும் புரியல எங்களுக்கு. ஒன்லி லீக் போலர் போல அவரு. லீக்ல தான் மாதிரி போடுவார் நினைக்கிறேன். லாஸ்ட் பால் 4 விக்கெட் எடுத்துருக்காரு நினைக்கிறேன் சதீஷ். அவனேதான் 4 விக்கெட் தானே எடுத்திருக்கான். 2 விக்கெட் இப்போ 2 விக்கெட் தானே. லாஸ்ட் பால் இந்த பால் விக்கெட் தான் 5 பா. ஆல்ரெடி ஒரு 5 பார்த்தாச்சு. இன்னொரு 5 பாப்போமான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்திபன். ஹேட், அதாவது உங்களுக்கு வந்து நான் 5வது விக்கெட் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஆடினாரு. போங்க 4 விக்கெட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. 15பா. 4 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 15. 3 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 ரன்னுக்கு போட்டார், 1 ரன்னுக்கு போட்டார். மொத்தமா 4 ரன் தான். 4 ரன்னுக்கு 4 விக்கெட். அட்டா என்ன ஸ்பெல்லு பா. பேட்டிங் டீம் சற்றும் மனம் தளர வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் இதை பார்த்துருக்கோம். 4 ஓவருக்கு 14 ரன் தான் இருந்தாங்க. 8 ஓவர் முடியும் போது 67 ரன் அடிச்சிட்டாங்க. உங்களாலையும் முடியும், அடிக்கலாம். மனம் தளராமல் ஆடுங்கள். குயிக்கா முடிச்சுக்கோங்க. டீ மாடல பிரேக் எல்லாம். எனக்கு ஒன்று எத்தனா உனக்கு ஒன்று எத்தனா. ஆமா ஆமா திடீர்னு வருது.
ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பிரேக் ஓவர், பாஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு மேட்சை தாத்தி முடிச்சிடணும் நம்ம. ஆமா, அடுத்த மேட்ச் ஃபுல்லா முடியும். எல்லாம் கிளவுட் அப்படியே கிளியர் ஆச்சுப்பா. நமக்கு அதுவும் சப்போர்ட் பண்ணுது. கிளவுட் எல்லாம் கிளியர் ஆச்சு ஓரளவுக்கு. நம்ம வீட்டுக்கிட்டலாம் மழையா, சரியான மழை பெஞ்சு நின்று மறுபடியும் பெய்தான். இங்க மழை வரல, அது வரைக்கும் நல்லது தான், பெரிய விஷயம் இது. இங்க சிக்ஸர் மழை தான் வர்றான், வத்த கொண்டு சொல்றான். வந்துட்டாருப்பா ஐகான் சரவணன். சரவணன் வர்சஸ் அஜித். சரவணன், நீங்க ஏதாவது செலிப்ரேஷன் வச்சிருக்கீங்களா விக்கெட் எடுத்தா பண்றதுக்கு? பாலுக்கு 2 பேரும் வரல. கேட்ச் கேட்ச் கேட்ச்னு கத்துறாங்க. யாரு பிடிப்பாங்கன்னு தெரியல. அது தண்ணியில போயிடுச்சு. புது பாலை தூக்கி போடுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாமே சதி பண்ணுதுப்பா. ஃபீல்டரே வைக்காம பால் தண்ணியில போயிடுச்சு. 4 4 4 4 4. ஓகே, நல்ல ஷாட் அஜித் கிட்ட இருந்து. ஒரு பெருகிட்டான்பா. ஒரு 6, அப்புறம் ஒரு சிங்கிள் 4. ரொம்ப 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 வாட்ச்ஃபுல்லா இருக்காரு சதீஷ் அவர்கள். 6ன்னு தெரியாம சொல்லிட்டு உடனே 4 ராது அப்படின்ட்டாரு. டாட் பால். மற்றும் ஒரு டாட் பால். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள், அப்புறம் 2 டாட். 4 பால் போட்டார் பண்ண, 2 பால் தான் இருக்கு. புடிச்சிட்டார் விக்கெட். சரவணன் தனது பங்கிற்கு அவர் ஒரு விக்கெட் எடுத்துக்காரு. நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. மேக் இட் குயிக் கைஸ். செகண்ட் ஹாஃப். ஓகே ஓகே, நான் பாரு அத மறந்துட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நினைச்சேன். அவனுங்க கிட்ட சொல்லுங்கறேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் சீனு. நன்றி சீனு அவர்கள் களம் காண வந்து கொண்டிருக்கிறார். சரவணன் வெர்சஸ் சீனு. லாஸ்ட் பால். டக்கு டக்கு டக்குன்னு போடுங்க. நல்ல பால். அப்படியே ஸ்லோயர் கீரும் போட்டு ஒரு ஓவர் அழகா போட்டு போட்டாருப்பா. 1 2 1 தான், ஒரே 2 தான். ஓவர் 5 ஓவர் முடியல. எண்ணிக்கை 21. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒன் சைடா கேம் போயிட்டு இருக்கு. 21 தான் அடிச்சிருக்காங்க 5 ஓவர்ல. இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. 60 அடிக்கணும் அப்படின்றாங்க. 60 ரன்ஸ், 10 ஷாட். 18 பால்ல 10 ஷாட். 8 பால் நீங்க ஸ்டோக் வச்சுக்கோங்க. 10 ஷாட் வச்சா வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஓவர் யாரு? வெங்கட். மியூசிக் கம்போசர் வெங்கட். ஃபர்ஸ்டா போடுங்க. ஃபீல்டு வச்சாச்சு. எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம். லைட்ஸ் போது செட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு போடுங்க. அப்படின்னு கத்தி போட்டாரு. டாட்டா 4. ஃபீல்டிங் பா. வரும்போது அப்படியே பால் ஓடி வந்து பால் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கான்ப்பா. அதான் ஃபீல்டிங்னா செம்மையா பண்ணுவான் கவியரசன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அஜித். அதுதான்
பேட்டிங் பவர் பிளேவா? ஆமா, பேட்டிங் பவர் பிளே இன் ப்ராக்ரஸ். சரியான ஷாட், சூப்பரா ஷாட் வச்சிருப்பா. அது மஸ்ட் மஸ்ட். 10 ஷாட்ல ஒரு ஷாட் வந்துச்சு, இன்னும் தேவை 8 இல்ல 9 ஷாட் அச்சா கிளியர். அதுதான் மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றும் ஒரு பவுண்டரிக்கான முயற்சி. இல்ல இல்ல இல்ல, ஒரே ரன் தான், ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள். ரன் அவுட்டா? இல்ல, ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், அப்புறமா தான் அடிக்கணும். ஒரு ரன், நல்ல கம்பேக் வெங்கடேட். அந்த ஒரு 6, அதுக்கப்புறம் 2 சிங்கிள். அப்படி இந்த இதெல்லாம் பெருசா ஹர்ட் பண்ணாது போலிங் டீம். ரிக்கார்ட் ரன் ரேட் எங்கேயோ இருக்கு. கேட்சு அப்படின்னு ஒரு கால். முட்டிக்கலாம், அவ்வளவுதான்ப்பா. சேஃபா பண்ணுங்க ஃபீல்டிங்லாம். முட்டிக்கலாம், முட்டிக்க வேணாம், அவ்வளவுதான். ஒரே ரன் தான். ஓவரா? ஓவர். 7 ஓவர் முடிச்சுல. 7 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை இல்ல, 6 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. 6 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 31. இன்னும் அவங்க வந்து பாலுக்கு ஈக்குவலாவே வரல. ஸோ இட்ஸ் டூ லேட். 51 அடிக்குமா? 12 பால்ல 51 அடிக்குமா? ஹிமாலய ஸ்கோர். கஷ்டம் இல்ல, அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். அடிக்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். அது போடுறது யாரு தெரியுமா? சரவணன் வீரர் ராகவன். அவரை எங்க அடிக்கிறது? அடிக்க முடியவே முடியாது, அவரை வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான், ஜம்முன்னு போடுவார். சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஒரு பால. இன்னும் 11 பால்கள். கைஸ், ட்ரிச்சி டீம் ரெடி ஆயிடுங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. உங்க டீம் மீட்டிங்லாம் இருந்ததுன்னா இப்பயே முடிச்சுக்கோங்க. என்னப்பா சிங்கிள் ஆடுறாங்க? ஒரே ரன் தான் கட்ரு, அதனால சிங்கிள் ஆட்டாமல. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச் ரிச்சி. ஃபாஸ்டா உங்க டீம் மீட்டிங் டீம் மட்டும் முடிச்சுக்கோங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. பேக் லைட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மேட்சையும் முடிச்சிடலாம். நல்ல ஷாட், ஆனா அவ்வளவுதான். அதை அந்த தான் அடிக்க முடியும் அந்த இடத்துல. ஒரே ரன் தான். லெக் பை முறையில் ஒரு ரன். ஜெகதீஷ் மற்றும் ஒரு தடுப்பாட்டம். இந்த டைம்ல 1 2 இதெல்லாம் தேவையில்லாது. ஊண்டு காலை ஓடிச்சின்னா இதுக்கப்புறம் எப்படி மேட்ச் ஆடுவ? தேவையானதை மட்டும் பண்ணுங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு ஓவர் வர போடணுமா? எதுக்கு ஒரு கால் ஓடிச்சாலும் நீ போட்டு தான் ஆகணும்.
நம்ம பையன் சிங்கிளா ஆடி தள்ளுறான்பா. ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் அவன். ஓவர் 7 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 36. இன்னமும் பால் அவங்க மீட் பண்ணவே இல்லை. 36 லாஸ்ட் ஓவர். 6 பால் இருக்கு. என் கையில் இப்படி வச்சிரு. நரேஷ் எலி மேட்ச்ரா சொன்ன மாதிரி வரமாட்டான். பிஸ்கெட் வாங்கி பிஸ்கெட் ஓப்பன் போலர் நேம் வெங்கட். இவனுக்கு கொடுக்கல தம்பி நெடி குடிக்கும் போய் தூக்கி வரணும். நான் 2 தான் இருக்கு. இல்ல வந்துரும் சொல்லுங்க. அப்படியே புடிச்சு அப்படியே அங்க நீ மட்டும் வந்து குச்சி போயிடுத்தானே வரேன். ஏன்னா தூக்கிட்டு வர முடியல. இதுவா இருக்கு. சிங்கிள் ஆடுறான்னு நினைச்சோம். இந்த எண்டுக்காக வெயிட் பண்ணிருக்கான். ஆக்சுவலா வெங்கட்ட பாலை பிடிச்ச உடனே டமார்னு ஒரு 6. டேய் தமிழ் பிளேயர் வந்து தமிழ் அண்ணன் தான். விக்கெட் 6 ஆயிருக்கும். தடுத்து கேட்சும் பிடிக்க மிஸ்ஃபீல் பண்ணி ரன் அவுட் ஆயிடுச்சு. இது ஒரே ரன் தான். 2 ரன்ல அவுட் இல்ல. 8 ஓவர் முடிஞ்சிச்சு. கமான் கைஸ், ஆல் ட்ரிச்சி பெர்ஃபெக்ட் டீம் பா. ஃபாஸ்டா வராங்க. நிறைய டீம்ஸ் இந்த மாதிரி நமக்காக கோஆர்டினேட் பண்றாங்க. தேங்க் யூ சோ மச். ஹடில் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. ஃபீல்டிங் ஃபாஸ்டா செட் பண்ணிக்கோங்க. அடிச்சது வந்து bowling போட்டது வெங்கட் அஜித் அவுட். யாராவது வந்து போட்டு முடிச்சு விடு சீக்கிரம். பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா ஓடுங்க. சில்லுன்னு காத்தடிக்குது. மழை வந்துற போகுது. இந்த ஒரு மேட்சை முடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. கம் குயிக் பேட்ஸ்மேன்ஸ். 2 பால் கொடுத்துட்டீங்களா? 2 பால் நியூ பால் எடுத்துட்டீங்களா? ஆர்கனைசர்ஸ் 2 நியூ பால் எடுத்து கொடுத்துருங்க அவங்க கிட்ட. நெல்லை, இது உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச்ல லீக்ல அப்படிதானே? லாஸ்ட் மேட்ச் தானே? ஓகே, மஸ்ட் வின் மேட்ச் ஆக்சுவலா உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச். அச்சா டா பேர் ஏன்பா அப்படி வச்சிருக்கீங்க? கொஞ்ச நேரம் டிஃபரெண்டா வைக்கல. நெல்லை கோவை எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. கோவைக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் லீக்ல மஸ்ட் வின் அவங்களுக்கு. அதே தான்